வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா உடல் பருமன் குறைய எளிய பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல மெமரி பவருக்கும் ரொம்ப நல்லது. முகப்பொலிவு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. சைடு பெல்லி ஃபேட் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். 25 எண்ணிக்கை ஒரு 3 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கையை இங்க வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கையை இப்படி கொண்டு வரும். கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுக்கும். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளிவிடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. கை இப்படி சப்போர்ட் பண்றோம். இந்த கையை கொண்டு வரும். முடிஞ்சா இந்த எல்போவை பெண்ட் பண்ணலாம். உங்களால எந்த அளவுக்கு சைட்ல பெண்ட் பண்ண முடியுதோ பெண்ட் பண்ணலாம். ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இப்போ இந்த பக்கம் செய்யறோம். சாதாரண மூச்சு. இப்போ ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. சப்போஸ் உங்களால தரையில அமர்ந்து கொண்டு செய்ய முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல கட்டில்ல அமர்ந்து கொண்டும் இந்த பயிற்சி என்பது செய்யலாம். கைகளை இப்படி கொண்டு வரோம். இது மூன்றும் சேர்ந்து ஒரு சுற்றுகளாக பார்க்கலாம். இது போல 3 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது வெறும் வயிற்றுல தாராளமா செய்யலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.